ஹே போக்கி ஃபேன்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்கிமான் சன் அண்ட் மூன் ஒரு வழியாக இப்போதைக்கு சூப்பர் ஹங்காமாவில் டெலிகாஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. முதல் எபிசோட வெற்றிகரமாக அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ அதில் காட்டின தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கேரக்டரையும் ரிவ்யூ பண்ண போகிறோம். நான் இப்போ தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி போகிறது வெறும் ஃபஸ்ட்டு எபிசோடு வச்சு மட்டும்தான். நான் அதில் வந்து உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். ஃபுல் சீசனையும் நான் இன்னும் பார்க்கல, தமிழில் சொல்கிறேன். இங்கிலீஷில் பார்த்தேன், தமிழில் நான் மொதல் எபிசோட் மட்டும் தான் பார்த்துருக்கேன். இந்த மொதல் எபிசோடை ரிவ்யூ பண்ணுறேன், தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இதை வச்சு இதுக்கு அடுத்து நம்ம கணிச்சிடலாம்ல, இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஓவரால் இதை வந்து நம்ம ரிவ்யூ கொடுக்கணும். நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தரமாக இருக்குது, நல்லா தான் இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்லாயிருக்கு. ஒரு புது அளவில் ரீஜனில் நம்ம எதிர்பார்க்காத நிறைய குரல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். புதுசாக இருக்குது நிறைய. இதே கேரக்டர்ஸ், அதாவது இந்த சன் அண்ட் மூனில் வந்த ஃபஸ்ட்டு எபிசோடில் வந்த நிறைய கேரக்டர்ஸ் நம்ம அல்டிமேட் ஜேர்னிஸ்லேயும் வந்திருக்காங்க. அந்த குரல் வேறு, இந்த குரல் வேறு. நீங்கள் அதையும் இதையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா முழுக்க வேறு. ஸோ யா, ஃபஸ்ட்டு நம்ம ஆஷோட குரல்லேருந்து போயிடுவோமா? எஸ், அதுதான் கரெக்டாக இருக்கும். மெயின் ப்ரோட்டாகனிஸ்டே அவர் தான். நம்ம ஆஷோடைய குரலுக்கு எந்த ஒரு குரலும் பங்கமும் விளைவிக்கலவங்க. எப்போதும் போல் சாய் அப்ஜித் அப்படிங்கிறவங்க வந்து இதுக்கு வந்து டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய குரல் தான் இந்த சன் அண்ட் மூன் சீசனுக்குமே இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ யா, அது ரொம்பவே நல்லா இருக்குது. நல்லா தான் டப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இங்கிலீஷில் பார்த்துட்டு நீங்கள் இந்த இதை தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவாலாம் ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. டைலாக்டில் சொல்ல வரேன், அந்த டிரான்ஸ்லேட் சொல்ல வரேன், குரலில் வித்தியாசம்னு சொல்ல வரல. இந்த டிரான்ஸ்லேட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. அவர் தான் டேரக்டர்னு நினைக்கிறேன் இந்த எபிசோடுக்கே, சரியாக தெரியல. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. அவருக்கு வந்து போக்கிமான் சார்பாக வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மித்த கேரக்டர்ஸான லானா, அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போக்கிமான் ஃப்ரெண்ட்ஸில் வரக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டர். இவங்களுக்கு குரல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ஒட்டுமொத்த போக்கிமான் தமிழ் டப்பிங்குமே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு புது வாய்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நம்புகிறேன். அது மாதிரி தான் இருக்குது, நல்லாயிருக்கு. புது வாய்ஸ் நல்லாவே இருக்குது, அவங்களுக்கு பொருத்தமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ரிவ்யூ கொடுத்தவரில் நல்லாயிருக்கு. ஒரு புதுசாக இருக்குது. ஒரு புது குரலை கேட்கும்போது மனசுக்கு கொஞ்சம் இதமாக இருக்குது. கேட்ட கேரக்டரையே திரும்ப வாய்ஸ் பேச வச்சா அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி போர் தான் அடிக்கும். இவங்களுக்கு புது கேரக்டர் கொடுத்ததுனால அது ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மெலோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அவங்களுக்கும் லில்லிக்கும் ஒரே வாய்ஸ் கொடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது. அதுக்கடுத்து தான் கிட்ட வச்சு கேட்கும்போது இல்லை, இது வேறு வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஒரு வேளை ஒரே வாய்ஸ் கொடுத்துருந்தா யாருக்காவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு டக்குன்னு கேட்கும்போது அப்படி தான் தோணுச்சு, உங்களுக்கும் அப்படி தோணுச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டு பேர்த்துக்குமே வாய்ஸ் நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் யாருக்காவது ஒருத்தருக்காவது போல்டாக வாய்ஸ் கொடுத்துருக்கலாம். அது என்னுடைய கோரிக்கை தான். நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நல்லா தான் இருக்குது வாய்ஸ். பட் ஒரு பார்வையாளராக எனக்கு அந்த கோரிக்கை இருந்தது, அதை நான் முன்வைக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரொம்பவே முக்கியமாக நான் வந்து பார்த்து ரொம்பவே வியந்த ஒரு கேரக்டர்னால் தமிழ் வாய்ஸில் சொல்கிறேன். ப்ரொஃபஸர் ஓக்குன்னு ஒரு கசின் ஒருவர் பார்த்தீங்களா? வாவ், செம்மையான வாய்ஸு தமிழில். அவருக்கு அது பொருத்தமான வாய்ஸ், அவருக்கு அதுதான் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதை ஃபஸ்ட்டு கேட்கும்போது. அப்படி இருக்குது இந்த கேரக்டருக்கும் இந்த குரலுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் இன்னொன்று சொல்ல மாட்டேன், இந்த எபிசோடில் ப்ரொஃபஸர் ஹோக்கும் கேமியோ ரோல் கொடுத்துருப்பாரு. அடுத்து கியாவே அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அவரோட பேரை கரெக்டாக தான் சொல்கிறேன் நம்புகிறேன். நம்ம ஆஷ் கூட ஃபஸ்ட் எபிசோடில் அவன் பேர் என்னன்னு கேட்டதுக்கு அவன் பதிலே சொல்லியிருக்க மாட்டான், அதுக்கடுத்து தான் பேர் சொல்லியிருப்பான். ஸோ யா, இந்த கேரக்டருக்கு ஒரு ரஃபன் ஒரு டைட்டாகவே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் சொல்கிறேன். ஸோ யா, நல்லா தான் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொபுஹல்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அவரோட பேரை கண்டிப்பாக நான் தப்பாக தான் சொல்கிறேன். அவரோட டெக்ஸ்ட் கொடுக்குறேன், நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. அவர் பேர் எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல கரெக்டாக. ஸோ அவருக்கு வந்து ஒரு புது வாய்ஸ் தான் இந்த சீசனில் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே புது வாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இவருக்கு புது வாய்ஸ் கொடுத்ததில் வந்து என்ன ஒரு நல்லதுன்னா, அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு சின்ன பையன் கேரக்டர், பார்க்க குண்டு இருக்க ஒரு கேரக்டர், வாய்ஸும் கரெக்டாக நல்லாவே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபஸர் ஹொக்கேயி அப்படிங்கிற ஒருத்தர்,
அவருக்கும் ப்ரொஃபஸருக்கு ஏற்ற மாதிரி ஒரு குரல் அதுவுமே நல்லா தான் இருக்குது. இவருக்கும் புது வாய்ஸ் தான். ஓவராலாகவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போக்கிமான் சீசனில் சன் அண்ட் மூன் டப்பிங் நல்லா தான் இருக்குது. இதேமாதிரி உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம போக்கிமான் சன் அண்ட் மூன் சீரிஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ எல்லாருமே அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதோடைய முதல் அத்தியாயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு நல்ல எபிசோட், நல்ல சீசனும் கூட. இதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆஷும் பிகாச்சுவும் அலோலா ரீஜனில் உள்ள மெல்லமெல்லா ஐலாண்டில் ஒரு கடலில் ஷார்பிடோ அப்படிங்கிற போக்கிமானோட கடலை வேகமாக ரைட் போய்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஐலாண்டை காட்டுறாங்க. ஸோ பச்சை பசேர்னு மலைப்பாங்க, நல்லா தான் இருக்குது. கொஞ்சோண்டு தான் வீடு, அதாவது அந்த பொதுமக்கள் வசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஷார்பிடோ கூட கடலுக்கு அடியில் நம்ம ஆஷும் நம்ம பிகாச்சுவும் போகும்போது ஒரு போக்கிமான் இந்த மாதிரி அதை நம்ம ஆஷ் தொடும்போது பீஸ் சிம்பிள் காட்டுது, அதாவது 2 விரல் காட்டுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அது பார்த்து ஆச்சரியத்தில் அவங்க தண்ணி உள்ளே போயிட்டு ஸோ மூச்சு விட வெளியே வரும்போது ஒரு லூனா அப்படிங்கிற கேரக்டர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மீன் இவங்களை பயமுறுத்தி விட்டுருது. ஸோ அதுக்கடுத்து திரும்ப கீழே விழுந்துறாரு நம்ம ஆஷி. ஸோ அதுக்கடுத்து திரும்ப எந்திரிச்சு இந்த மாதிரி நம்ம லூனா பார்க்குறாங்க. லூனா ஒரு முக்கியமான கேரக்டரு, ஒரு வாட்டர் டைப் ட்ரெயினர் கூட சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து இந்த மாதிரி ரைடு போகும்போது அவங்களுடைய இன்சார்ஜ் கிட்ட அந்த ஷார்பிடோவை ஒப்படைச்சிட்டு அந்த சூட்டையும் அவங்ககிட்டயே கொடுத்துட்டு ஓகே பாய் பாய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்த வழியை பார்க்க நம்ம ஆஷ் நம்ம பிகாச்சுவும் வேகமாக ஓடும்போது ஒரு போக்கிமானோட வாழை நறுக்குன்னு மிதிச்சிருந்தாங்க. லிட்டன் அப்படிங்கிற ஒரு போக்கிமான். இது ஒரு ஃபயர் டைப். இது உங்களுக்கு நான் ஒரே ஒரு லைனில் சொல்லணுன்னா இது இந்த சீசனுடைய கிரீன் நிஞ்சா. ஸோ அவ்வளோதான் என்ன சொல்ல முடியும். ஸோ அது மூஞ்சி மேலே ஃப்ளேம் த்ரோயரை இது பண்ணிட்டுங்கிறதுனால ஆஷோடைய மூஞ்சில் பயங்கரமாக பாதிப்பு. ஸோ இந்த பக்கம் நம்மளுடைய ஆஷோடைய மாம் இந்த மாதிரி சன் பாத் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஜூஸ்லாம் குடிச்சு. ஸோ நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆஷ் நம்ம ஆஷோடைய அம்மாக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி இந்த அலோலா ரீஜியனுக்கு வந்தாங்க அப்படிங்கிற கதையை லாட்ரி கூப்பன்லாம் அடிச்சுது, எப்படி நம்ம இங்கே வந்தோம் அப்படிங்கிற காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாமே நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி தான் காட்டுவாங்க. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஆஷ் அண்ட் மாம் அண்ட் அதுக்கடுத்து மிஸ்டர் மைன் இருக்கும். ஸோ மிஸ்டர் மைன் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிப்போம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கடுத்து அவங்க அலோலா ரீஜனுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு நம்ம ப்ரொஃபஸர் ஹோக் கிட்ட போக்கி பால்ஸ்லாம் ஒப்படைச்சிட்டு இந்த பக்கம் நம்மளுடைய அலோலா ரீஜனுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு ஏரோப்ளேனில் இறங்கும்போது நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கத்தி ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஒரு பகல், ஒரு பொழுதடைய நேரம், ஒரு இரவு கடந்து வந்திருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் பார்க்க நல்லாவே இருக்கும். ஸோ ஆகும்போது நம்ம ஆஷுடைய மாம் இந்த மாதிரி சொல்லுவாங்க, ஆஷ் நீ ஒன்று மறந்துட்ட அப்படிங்கும்போது நம்ம ப்ரொஃபஸர் ஹோக்கோடைய கசின் கிட்ட ஒரு போக்கிமான் எக்கை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது ஃப்ளாஷ்பேக்குள்ளேயே இன்னொரு ஃப்ளாஷ்பேக் வர மாதிரி, அதாவது எடிட்டிங் சீன் மாதிரி அது காட்டியிருக்க மாட்டாங்க. 2வது தான் ஓ ஆமாண்ணே இதை நான் மறந்தே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் நம்ம ஆஷ். அப்புறம் நம்ம ஆஷ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அவங்க அம்மா அண்ட் மிஸ்டர் மைம் கூட்டிகிட்டு டாரோஸ் வண்டி மேலே பயணிச்சுக்கிட்டே போவாங்க. ஸோ ஆகும்போது இந்த முட்டையை மட்டும் கொடுத்தா நல்லா இருக்காது, அதனால் பழங்களும் வாங்கலாம் அப்படின்னு அங்கே உள்ள பழங்கள் படையை பார்த்தோன்னே அவங்க நின்றுவாங்க. ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற அந்த நேரத்திலே நம்ம ஆஷுக்கு ஒரு போக்கிமான் கண்ணுக்கு தெரியும், குருபின் அப்படிங்கிற ஒரு போக்கிமான். இது ஒரு கிரவுண்ட் டைப் போக்கிமான். ஸோ இது 2 கொடுக்கு மாதிரி வச்சுருக்கு தன்னுடைய உடம்புல. ஸோ அதை நம்ம ஆஷ் பார்க்கும்போது நறுக்குன்னு நம்மளுடைய ஆஷுடைய மூக்கை கொத்திடுது. இப்படி அந்த கொடுக்க வச்சு இப்படி பிடிக்கும்பாங்கள்ல, ஸோ அது பேர் கரெக்டாக என்னன்னு தெரில, கொத்திட்டு. ஸோ அப்போது நமக்கு ஆஷுக்கு ரொம்பவே கோவம், என்னையே ஒரு போக்கிமான் கொத்திட்டு இப்போ அந்த போக்கிமானை நான் பிடிக்காம விட மாட்டேன் அப்படிங்கும்போது இந்த பக்கம் நம்ம ஆஷ் பையனை காணுமே அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர் குரூப்ளின் அப்படிங்கிற ஒரு போக்கிமானை தேடி, அதாவது அந்த போக்கிமானை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் நம்மளுடைய ஆஷ் அதை துரத்திக்கிட்டே ஒரு காட்டுக்குள்ளே வந்துருந்தார். அடப்பாவி, ஒரு காட்டுக்குள்ளேயே அப்படின்னு கேட்கும்போது இன்னொரு மர்மமான போக்கிமான் நம்ம ஆஷை கண்காணிச்சு மட்டும் இல்லாமல் அது ஆஷ் மேலே ஒரு பழத்தை தூக்கி போடுது. அந்த போக்கிமானோட பேர் டாபு கோக்கு அப்படிங்கிற ஒரு போக்கிமான். இது லேட்டராக நமக்கு ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து அதோடைய அந்த கிரவுண்ட் அப்படியே தொலைச்சிக்கிட்டு போகுது அப்படிங்கிறதுனால அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு. ஃபாலோ பண்ண முடியல. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு தேடும்போது நம்ம ஒரு காட்டுக்குள்ளே இருக்கோம். ஸோ அந்த போக்கிமான் போட்ட அந்த பழத்தை நம்ம பிகாச்சு சாப்பிட்டுக்கிட்டே அந்த டாபு கோக்கோ திரும்படியும் ஒரு போக்கிமானாக அது மேலே வீசுது, நம்மளுடைய ஆஷை மேலே வீசுது. ஆனால் அது வேற ஒரு போக்கிமான் மேலே விழுந்துருது. ஒரு கரடி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு போக்கிமான் மேலே விழுந்துருது. அது பார்க்க ரோஸ் கலரில் கரடி மாதிரி நல்லா தான் இருக்குது. ஆனால் அது வரும்போது ஒரு மரத்தை லேசாக அடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மரமே கீழே விழுந்துருது. இதை பார்த்து நம்ம ஆஷுக்கு அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்கள். அந்த ரியாக்ஷன்லேயே தெரிஞ்சிடும் இவர் எப்படி இருக்கு ஆஷ் அப்படின்னு கையை போட்டால் என்னத்துக்கு ஆவார் நம்ம ஆஷு.
ஸோ அதை பார்த்து அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஆஷும் நம்ம பிகாச்சும். ஸோ ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய அந்த டபு கோகோ அப்படின்னு ஒரு போக்கிமான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த போக்கிமான் இவங்க ரியாக்ஷன்லாம் கொடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆஷை அந்த பீவர் போக்கிமான் கிட்டே இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால அது அந்த பீவர் போக்கிமானுக்கு நடுவில் அப்படி சிறுட்டுன்னு போயிடுது. ஸோ அது வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுது அப்படிங்கிறதுனால ஆஷ் வந்து ஈஸியாக தப்பிச்சிருந்தாரு. ஸோ சார் மேலே யாரோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த காட்டை விட்டு வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறம் சார் மேலே யாரோ பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இவருக்கு தெரிய வருது. ஸோ ஆகும்போது அதை வந்து பார்க்குறாரு நம்ம ஆஷு. ஸோ பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கண் கவரக்கூடிய ஒரு போக்கிமான் ஸ்கூலை பார்க்குறாரு. ஸோ இங்கே தான் நம்ம ஆஷும் அவங்க அம்மாவும் வரணும். தடுமாறி வழி மாறி இந்த பக்கம் நம்ம ஆஷ் இங்கேயே வந்து சேர்ந்துட்டார். அப்புறம் ஸோ அதுக்கப்புறம் லில்லிங்கிற ஒரு பொண்ணு அங்கே நின்றுட்டுருக்கு. நிறைய டாரோஸ் போக்கிமானையும் அவர் பார்க்குறாரு. அங்கே உள்ள போக்கிமான்ஸ்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு பக்கத்தில் போகும்போது அந்த டாரோஸை வந்து மேலே வந்து உட்காந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். ஸோ ஆகும்போது டாரோஸ் அப்படி நம்ம ஆஷ் மேலே ஏறிது. ஒரு 3 டாரோஸ் கிட்ட போகுது. ஒரு டாரோஸ் மட்டும் தான் நம்ம ஆஷ் மேலே ஏறுது. அந்த ஒரு டாரோஸ் ஏறினதுக்கே நம்ம ஆஷ் வந்து ஒரு மாதிரி மண்ணுக்குள்ளே போயிட்டு திரும்படி வெளில வந்துருப்பாங்க. அந்த எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்புறம் வந்து ஒரு டாரோஸ் வந்து லில்லி அந்த கேரக்டர்கிட்ட வருது. அவங்க பயப்படுறாங்க. நீ எதுக்கு இந்த டாரோஸ்க்குலாம் பயப்படுற அப்படிங்கும்போது நம்ம ஆஷ் வந்து நான் நிறைய டாரோஸ் வச்சுருக்கேன், நான் இதுக்கெலாம் பயப்படவே மாட்டேன், நீ ஏன் இப்படி பயப்படுற அப்படின்னு கேட்காங்க. ஸோ போது லானாங்கிற ஒரு கேரக்டர் வந்து அவங்க ஃபஸ்ட்டு அவங்க மீன் பிடிப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ நம்ம ஆஷு ஸோ அப்போது நான் அங்கே உன்னை பார்த்துருக்கேன், என் பேர் ஆஷ், நான் பேரட் டவுன் சேர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல. ஸோ அவங்க பேர் மேலோ. நம்ம ஆஷை கூட்டிகிட்டு அவங்க இந்த போக்கிமான் ஸ்கூலை ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ஆகும்போது நிறைய போக்கிமானுடைய எலும்புகள்லாம் இருக்குது. அரிய வகை போக்கிமானுடைய எலும்புகள் இதெல்லாம் காணை கடக்காத காட்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆஷ் பார்க்கும்போது அந்த ஸ்கூலோட பிரின்ஸிபல் கிட்டேயே நம்ம ஆஷ் வந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க. இந்த ஸ்கூலுக்கு நான் ஒரு புதிய மாணவனை கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை நான் இந்த ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆஷ் வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் மிஸ்டர் மைம் வந்து என்ட்ரி கொடுக்கு கதவை திறந்தா அப்படி கேமரா மேலே போகும்போது அவங்களுடைய அம்மாவும் வராங்க. பார்த்தா அதுதான் நம்மளுடைய ப்ரொஃபஸர் ஓக்கோடைய கசின். பார்க்க கொஞ்சம் கருப்பாக இருக்கார். ஸோ இது எப்படி அவங்க கசின்னு சொன்னாங்கன்னு சத்தியமாக புரியல. இது இந்த முகத்தில் மறு வச்சா வேறு ஆள் மாறுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த பக்கம் நம்ம மேலவும் போக்கிமான் நம்ம ஆஷும் நிறைய போக்கிமானை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு ப்ரொஃபஸர், அதாவது அந்த ஸ்கூலுடைய ப்ரொஃபஸர் தான் டீச்சரே, அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க நம்ம ஆஷுக்கு. அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் குக்கோயி. ஸோ இதுதான் அவருடைய பேர். பார்க்க கண்ணாடிலாம் போட்டு குறுந்தாடி வச்சு நல்லா தான் இருக்காங்க. ஸோ கீழே ஒரு பிரச்சனை நடக்குது. நம்ம டீம்ஸ்கள் ஒரு 3 பசங்க வந்து இந்த மாதிரி கியாவே அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அவருடைய பேரை கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கக்கிட்ட வந்து அந்த கேரக்டர்கிட்ட ஒரு 3 ஸ்கல் டீமை சேர்ந்தவங்க இந்த மாதிரி அவங்ககிட்ட பிரச்சனை பண்ண வராங்க. நம்ம ஆஷும் அந்த கியாவே அப்படிங்கிற அந்த கேரக்டரும் சேர்ந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ணி முடிச்சுதாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய பேட்டில் சீக்வன்ஸு. இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. நான் அந்த பாட்டை மட்டும் கட் பண்ணியிருந்தேன், பிகாஸ் காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அப்போது அவர் ஒரு சி மூவ் அப்படின்னு ஒரு மூவை யூஸ் பண்ணியிருப்பார். அது வந்து சி ரிங் இருந்தால் தான், அதாவது கையில் வாட்ச்னு சொல்லாமல் சி ரிங் இருந்தால் தான் அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அலோலா ரீஜியனில் 4 ரீஜியன் இருக்குது. ஸோ அலோலா ரீஜியனில் 4 ஐலாண்ட் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒரு கான்டெஸ்ட்டில் வின் பண்ணால் தான் இந்த மாதிரிலாம் கிடைக்கும் ரிங் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ அப்போது அந்த டாக்கோ கோகோ வந்து போக்கிமான் வந்து கரெக்டாக கிராஸ் ஆகும். நீங்கள் அந்த போக்கிமானை பார்த்தீங்களா அப்படிங்கும்போது எங்கள் கண்ணுக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிடுவாங்க. ஸோ ப்ரொஃபஸருக்கு டப்புன்னு புரிஞ்சிடும். இவர் செய்கையெல்லாம் காட்டும்போது ஓகே இது அந்த போக்கிமான் தான் அப்படிங்கும்போது அதே நாளில் ராத்திரி இந்த மாதிரி நம்ம ஆஷும் நம்ம பிகாச்சு அண்ட் அவங்க மாம் அண்ட் மிஸ்டர் மைன் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போது ஏதோ சத்தம் கேட்கும், இது அந்த போக்கிமானாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஆஷ் வந்து குடுகுடுன்னு நினச்சி டக்குன்னு போப்பார். அந்த டாக்கோ கோகோ போக்கிமானை பார்க்க போவார். ஸோ அதே மாதிரி அந்த போக்கிமான் அங்கே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல ஆஷ்க்கு அது ஒரு கார்டியன் போக்கிமான் மாதிரி அப்படின்னு. ஸோ இவரும் அதை அப்படியே ஆச்சரியத்தோடு பார்ப்பார். அந்த டாக்கோ கோகோ போக்கிமான் வந்து இவருக்கு ஒரு அந்த வாட்ச், அந்த சி ரிங்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். டெக்னிக்கலாக அது பென்டன் வாட்ச் மாதிரி தான். கான்செப்ட் என்னமோ பென்டன் வாட்ச் மாதிரி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால சி ரிங் அப்படிங்கிற மாதிரி அந்த பேரை வந்து மாற்றிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, கம்பேரிசன் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஸோ அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி நம்ம ஆஷ் வந்து அவங்க மாம் கிட்ட வந்து ஒரு டிவியில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆஷுடைய மம்மி வந்து இந்த மாதிரி கேண்டோ ரீஜியனுக்கே போயிட்டாங்க. இவர் அலோலா ரீஜியனில் போக்கிமான் ஸ்கூலில் சேர்ந்து நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாட்ட சொல்ல என்னோடய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது திரும்பியும் நம்ம ஸ்கூல் வர ஒரு ரேஸ் வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பிகாச்சுக்கிட்ட கேட்க என்ஜாய் பண்ணி முதல் நாள் ஸ்கூலுக்கு போகிறாரு. இதோட இந்த எபிசோட் முடிவடையுது. இது ஒரு ஃபீல் குட் எபிசோட். நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.